தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. ரட்சிக்கப்பட்டு கடந்த கால ரட்சிப்பை பெற்று நிகழ்கால ரட்சிப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய காரியங்களை குறித்து வேதத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். மத்தேயு 24:13 ஆண்டவர் சொல்றாரு, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். என்ன, நாங்க இந்த வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு ஏற்ற விதமாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். எங்களை இன்னும் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையின்படி இன்னும் வாழுவதற்கு பழக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அதான் வேதத்தின்படி நாங்களும் செய்ய வேண்டும் காரியங்களை. அப்ப இந்த ரட்சிப்புல நிலைத்திருக்கிற நாங்க எங்களுடைய வாழ்க்கையில கவனமாயிருக்க வேண்டிய, செய்ய வேண்டிய காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்துல ஆண்டவருடைய வருகை குறித்து கேட்கும்போது ஆண்டவர் சில காரியங்களை சொன்னார். அந்த நாளிகைய யாரும் அறிய மாட்டாங்க. அதால நீங்க விழித்திருங்க, ஆயத்தமாயிருங்க என்பதாக சொன்னாரு. தொடர்ச்சியாக அந்த மத்தேயு 25 அதிகாரத்திலையும் இன்னொரு காரியத்தை சொல்றாரு. 10 கன்னிகைகள் இருந்தார்கள். 5 பேர் எண்ணெயோடு கூட 10 பேரும் எண்ணெயோடு இருந்தாங்க. 5 பேருடைய எண்ணெய் குறைந்து விட்டது, தீர்ந்து விட்டது. 5 பேர் தொடர்ந்தும் அந்த எண்ணெயோடு ஆயத்தமா இருந்தாங்க. எண்ணெய் என்றால் தேவனுடைய வார்த்தையின்படி வாழுகிற வாழ்க்கை, இந்த ரட்சிப்புல நிலைத்திருக்கிற வாழ்க்கை. அப்ப 5 பேர் நிலைத்திருந்தாங்க. 5 பேர் இடையில விட்டுட்டாங்க. அவர் வரும் வரையும் அவர்களால வாழ முடியல, நிலைத்திருக்க முடியல. அப்படி இருக்கும்போது என் ஆண்டவர் வந்துட்டாரு. வந்தவர்னா அங்கே ஆயத்தமா இருந்தவர்களை ஆண்டவர் தன்னோடு கூட எடுத்துக்கொண்டாரு. மற்றவர்களை உங்களை எனக்கு தெரியாதுன்னு சொல்லி விட்டு விட்டாரு. இது அந்த ரட்சிப்பை காத்து கொள்ளாதவர்கள், நிலைத்திருக்காதவர்கள், எண்ணெய் தீர்ந்தவர்கள் ஆண்டவர் விட்டுட்டாரு. அதுக்கு பிறகு ஒரு வசனத்தை சொல்றாரு ஆண்டவர். இப்படி எல்லாம் இருக்கிறபடியா மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். இப்ப என்ன, என் ஆண்டவர் வருகிற அந்த நாளையும் நாளிகையும் அந்த செக்கனும் ஒருத்தருக்கும் தெரியாது, அது உங்களுக்கும் தெரியாது. ஆகையால எப்பையும் அந்த வருகையின் போது எடுத்துக்கொள்ளத்தக்கதாக விழித்திருங்கள். தூங்குகிறவர்கள் போல இல்லாதபடி வார்த்தையின்படி வாழ்ந்து கிரியை செய்து தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து இன்னும் பரிசுத்தமாகி ஆண்டவர் தந்த தாளந்துகளை பயன்படுத்தி தேவனுடைய பிரதான சித்தம் என்ன என்று தெரிந்து அறிந்து அதற்குரிய காரியங்களை செய்து எங்கள் ஆத்துமாக்கள் கரைபடாதபடி எந்த நிமிடமும் ஆண்டவர் வந்தாலும் அவரோடு கூட போகத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வேதத்தின்படி, ஆவியானுடைய உணர்த்துதலின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து அந்த எண்ணெய் உள்ள அந்த கன்னிகளை போல எங்களுடைய வாழ்க்கை இருக்குமாயிருந்தால் நித்தியத்துக்குள்ளே நாங்கள் போய் சேருவோம் என்பதாகத்தான் இங்கே ஆண்டவர் அவருடைய வருகையை குறித்து பேசும்போது இந்த காரியத்தை சொல்றார். வெளியான போதனைகளை கேட்டு ஒருக்கா ரட்சிக்கப்பட்டா பரலோகம் போயிடுவோம் என்று ஏனோ தானோ என்று வேதத்துக்கு முதலிடம் கொடுக்காதபடி, பரிசுத்தத்துக்கு முதலிடம் கொடுக்காதபடி, தேவ சித்தத்துக்கு முதலிடம் கொடுக்காதபடி வாழ்ந்து கொண்டு இருப்போமானால் கைவிடப்பட்டு போய்விடுவோம். நல்லா வசனத்தை கவனிக்கணும், விளங்கி அதன்படி வாழணும். ஆவியானவர் தொடர்ந்து வார்த்தைய, தேவனுடைய சத்தியத்தை சத்தியமாக புரிந்து கொள்ள, விளங்கி கொள்ள, அறிந்து உணர்வடைந்து வாழ எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.